ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரோமேட்டிக்காக ஒரு ரவை இட்லி பண்ணலாமா? ஸோ அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, ரவை, பெருங்காயத்தூள், உப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து வச்சுக்கோங்க. அது கூல் டவுன் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம அதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு புளி சட்னி செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்லேயும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கார சட்னி எந்த சட்னியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எண்ணெய், தேங்காய், குண்டு உளுந்து, காஞ்ச மிளகா, இஞ்சி, புளி எல்லாம் ஒரு 5 ஐட்டம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதுவும் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே வறுத்துட்டு அதை கூல் டவுன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம இட்லி ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த ஆறுன ரவையில் கடைசியாக வந்து நம்ம இட்லி பேட்டர் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் நெய் விட்டு கருவேப்பிலை, முந்திரி வறுத்து கொட்டிக்கோங்க. செம்ம வாசனையாக இருக்கும். அதுக்கு 1 கப் ஆஃப் ரவைனா 3 கப்பு தயிர் ஊற்றிக்கணும். நான் கட்டி தயிர் நல்லா 3 கப்பு ஊற்றிக்கிட்டேன். அதை நம்ம நல்லா இட்லி பேட்டர் ரெடி பண்ணும்போது நல்லா டைட்டாகிடும். ரவைக்கு நல்லா இழுத்துக்கும் அந்த ரவையெல்லாம். ஸோ அதை இட்லி குண்டானில் ஊற்றி நார்மலாக இட்லி வந்து ஒரு 10 நிமிஷம் வேகுனா இது நல்லா 15 நிமிஷம் வேக விட்டுருங்க. வச்சு பார்த்துட்டு அதுக்குள்ளே நம்ம அந்த இட்லி வேகிறதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுவுமே செம்ம காம்பினேஷன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா இட்லி செம்மையாக வெந்திருந்தது, செம்ம சாஃப்டாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.